Satyabama Institute of Science and Technology, Chennai and Sri Perumbudur. மூத்த பத்திரிகையாளர் திரு பிரியன் அவர்கள் இணைப்பில் இருக்கிறார். சார் வணக்கம். அமைச்சரவை விரிவாக்கம் நடந்திருக்கு. முதல் முறையாக விசிக, ஐயுஎம்எல் ஆகிய கட்சிகள் அமைச்சர்கள் அவையில பங்கேற்று இருக்காங்க. எப்படி பார்க்கறீங்க? உங்களுடைய முதற்கட்ட பார்வை என்ன? விடுதலை சிறுத்தைகளுடைய கோஷமே அதிகாரத்தில் பங்கு என்ற ஒரு கோஷம் தான். அதுக்கான சாத்தியம் இப்ப வந்திருக்கிறதுனால இந்த வாய்ப்பை பயன்படுத்தி கொண்டு அவங்க அமைச்சரவைக்குள்ள போயிருக்காங்க. இன்னொரு விஷயத்த பக்கத்திலிருந்து பார்க்கணும், விஜய் பக்கத்திலிருந்து பார்க்கணும்னா, இவர்களை அமைச்சரவைக்குள்ள இழுத்து போட்டதன் மூலமாக தன்னுடைய அரசாங்கத்துக்கான ஒரு ஸ்டெபிலிட்டி, நிலைத்தன்மையை கொண்டு வந்திருக்காரு. ஐயுஎம்எல்லையும் திருமாவளவனையும் உள்ள சேர்த்ததன் மூலமா ஒரு நிலைத்தன்மையை ஓரளவுக்கு கூட்டியிருக்காரு அப்படின்னு நம்ம பார்க்கலாம். ஸோ அந்த அளவில் விஜய்க்கு ஒரு சாதகமான ஒரு அம்சமா இந்த விடுதலை சிறுத்தைகள் அமைச்சரவைக்குள்ள போனதை நம்ம பார்க்கலாம். ஐயுஎம்எல் அமைச்சரவைக்கு உள்ள போனதை பார்க்கலாம். ஆனா அதிகாரம் என்பது நிச்சயமா வெறும் மலர் கிரீடம் மட்டுமல்ல, அது முட்கள் நிறைந்த ஒரு கிரீடமாகவும் இருக்கிறத நம்ம பார்க்கிறோம். ஏன்னா விடுதலை சிறுத்தைகளோ அல்லது ஐயுஎம்எலோ அவர்களுக்கான சில திட்டமிட்ட சில கொள்கைகள்லாம் இருக்கு, ஒரு உறுதியான பல கொள்கைகள்லாம் இருக்கு. அதுல இருந்து சிறிது மாற்றங்கள் கூட இந்த கவர்மெண்ட் பண்ணினா கூட அவர்களுக்கு முணுமுணுப்புகள் தோன்றுவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது. அதனால என்ன அதுல அட்வான்டேஜ் விஜய்க்குன்னா, அரசாங்கத்தோட கூட்டு பொறுப்பில் அவங்க உள்ள வந்ததுனால டக்குன்னு கருத்துக்கள் எல்லாம் வெளியில சொல்ல முடியாது. வெளியிலேருந்து ஆதரிச்சாங்கன்னா கருத்துக்களை சொல்லிட்டே இருக்கலாம். உள்ளேயே அமைச்சரவைக்குள்ளேயே இருக்கும்போது நீங்க கூட்டு பொறுப்புக்கு உள்ளாறதுனால நீங்க பல கருத்துக்களை வெளில சொல்ல முடியாது. அப்போ உங்களுக்கு இருக்கிற அதிருப்தியை நீங்க வெளியில சொல்ல முடியாதபடி அப்படியே சேர்த்து வைத்துக் கொள்ள வேண்டிய நிலையில தள்ளப்படுவீங்க. அது ஒரு நாள் வெடிக்கும். இல்ல நல்லது நடந்தா பாராட்டுக்கள் கிடைக்கும். விமர்சனங்கள்ல சில அரசாங்கம் செயலூராகும் போது இவங்களுக்கும் சேர்த்து அந்த கெட்ட பேர் இவங்களுக்கும் போய் சேர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. ஸோ அதனால முதல்ல ஒரு வாய்ப்பு கிடைச்சிருக்கு விடுதலை சிறுத்தைகளுக்கு, அதை அவர்கள் பயன்படுத்தி கொண்டார்கள். இதுல சாதகங்களும் இருக்கு, கொஞ்சம் ஒரு மாதிரி பாதகங்களும் இருக்குன்றதான் என்னுடைய கருத்து. அதிமுகவில் பிளவு அணியாக இருக்கக்கூடிய ஒரு அணியினர் தாவேகாவிற்கு ஆதரவு அளிச்சிருந்தாங்க. அவங்க ஒருவேளை அமைச்சரவையில பங்கேற்பாங்களா அப்படிங்கிற கேள்வி எல்லாம் எழுப்பப்பட்டிருந்தது. அதற்கான சாத்தியக்கூறுகள் இப்ப இல்ல அப்படின்னு தெரியுது. இதன் மூலமாக அவர்களினுடைய அடுத்த கட்டம் என்னவாக இருக்கும்? என்ன மாதிரியான ஒரு நிலைப்பாட்டை எல்லாம் எடுப்பாங்க? அவங்க இப்போ ஒரு திரிசங்கு நிலையில இருக்காங்க. அவங்க ஆக்சுவலா அவங்க ஜனாதிபதி பிரசிடென்ட் ஸ்பீக்கர் முன்னாடி அந்த பெட்டிஷன்ஸ் பெண்டிங்கா இருக்கு. எடப்பாடி கொடுத்த பெட்டிஷன் அவங்கள பதவி நீக்கணும்ட்டு. அது மாதிரி இவங்க எடப்பாடி தரப்பு எம்எல்ஏக்களை பதவி நீக்கணும்னு சொல்றாங்க. அதுல ஸ்பீக்கர் ஒரு முடிவு எடுக்கணும். அது தவிர திருமாவளவனும் சிபிஎம்மும் என்ன சொல்றாங்க, அதிமுக பிளவுபட்ட குழு உள்ள சேர்த்தீங்கன்னா நாங்க வெளியேறிடுவோம், சேர்க்கக்கூடாதுன்னு ஒரு விஷயத்த சொன்னாங்க. இப்போ விஜயை பொறுத்த மட்டும் அவங்க சேர்க்கறத நம்ம எதுக்கு இப்போ சர்ச்சைகள் உண்டாக்கணும், அவங்க வெளியிலேயே இருக்கட்டும்னு நினைக்கிறார். முதல்ல என்ன நினைச்சாரு, அவங்க ஒரு 25 பேர் வந்தா உறுதியான ஒரு நிலைத்தன்மை கிடைக்கும் அப்படின்னு நினைச்சாரு. ஆனா அதுல இருக்கிற இந்த சிக்கல்கள் எல்லாம் பார்த்தோன்னா அவங்க கொஞ்சம் வெளியில இருக்கிறதே பெட்டர்னு இப்ப ஃபீல் பண்ணலாம் ஒருவேளை. ஆனா அவங்க வெளியில இருக்கிறதுனால அவங்களுக்கு பெரிய பிரச்சனைகள். இப்போ அவங்க கூட வந்தவங்க டிவி சண்முகம், வேலுமணி கூட வந்தவங்க எல்லாம் கொஞ்சம் யோசிப்பாங்க, என்னன்னா நம்ம அவசரப்பட்டு வெளியில வந்துட்டோமா, திருப்பி நம்ம எடப்பாடிட்டே அவங்க போறதுன்னா அது ஒரு சிக்கலான விஷயம். போகலாம், பட் ஆனா போனா மறுபடியும் எடப்பாடி கரங்களை வலுப்படுத்தி இனிமே எந்த கேள்வி நீங்க கேட்க முடியாத நிலைக்கு தள்ளப்படுவீங்க. அதனால அவங்க இப்போ பொலிட்டிக்கலா அவங்க ஏதாவது ஒரு காரியம் பண்ணி ஆகணும். ஒரு போட்டி பொதுக்குழு அந்த மாதிரி விஷயங்கள் கூட்டி எடப்பாடியை நீக்கிறது போன்ற விஷயங்களை இறங்கினாதான் அந்த குழு ஆக்டிவா இருக்கும். அது பண்ணுவாங்களா இல்லையான்னு தெரியாது. இல்ல அந்த குழுல இருந்து ஒவ்வொருத்தரா கரைஞ்சி இவங்க அமைச்சரவையில அவங்க சேர்க்கலைன்னா, விஜய் சேர்க்கல, இந்த பிரச்சனைகள்லாம் முடிவுக்கு வரணும், ஸ்பீக்கர் ஒரு முடிவு எடுத்தா கூட அடுத்து நீதிமன்றம் போகும், பல விஷயங்கள் இருக்கு. அதனால குதிரை பேரம் போன்ற விஷயங்கள்லாம் இருக்கு. அதனால விஜய் யோசிக்கிறார், சரி இவங்களை வச்சு நம்ம ஒரு ஸ்டெபிலிட்டியை காட்டிட்டோம், ஒரு 6 மாசம் ஓடட்டும்னு அவர் நினைக்கலாம். விடுதலை சிறுத்தைகள் ஐயுஎம்எல் இருக்கிறதுனால ஒரு 6 மாசம் ஓட்டலாம், பட்ஜெட்லாம் பாஸ் பண்ணலாம், பட்ஜெட்லாம் முடிஞ்ச பிறகு பார்க்கலாம்னு நினைக்கலாம். அதுக்குள்ள ஸ்பீக்கரும் ஒரு 3 மாசத்துக்குள்ள முடிவு எடுக்கணும்ன்றாங்க. அவர் என்ன முடிவு எடுப்பாருன்றதை பொறுத்து இருந்து பார்க்கலாம், அதுக்கப்புறம் முடிவு பண்ணிக்கலாம்னு விஜய் நினைக்கலாம். ஆனால் அந்த குழுவில் இருக்கிறவங்க ஒவ்வொருத்தரா திருப்பி எடப்பாடிட்ட போனால் அது ஆச்சரியப்படக்கூடிய ஒரு விஷயமா இருக்காது. திமுக கூட்டணியில் இருந்த விசிக, ஐயுஎம்எல் ஆகியவை தாவேக அமைச்சரவையில் தற்போது பங்கேற்று இருக்கிறாங்க. இதன் மூலமாக திமுக கூட்டணியில் அவங்க இனி தொடர முடியாது, வெளியே வந்துட்டாங்க அப்படின்னு எடுத்துக்கலாமா? கண்டிப்பா இனிமேல தொடர்றதுக்கான வாய்ப்பே கிடையாது. நீங்க இன்னொரு கட்சியோ எதிரெதிரா போட்டி போட்ட ஒரு கட்சியில எந்த கட்சியை எதிர்த்து போட்டி போடுறீங்களோ அந்த கட்சியோட அமைச்சரவையில உள்ள போய் உட்காந்துட்டு நீங்க திமுகவோட எப்படி உறவை தொடருவீங்க? இது ஒரு கேலிக்கூத்தான ஒரு நிகழ்வா இருக்கும். அப்புறம் அது அவ்வளவுதான், திமுகவோட உறவு முறிந்தது என்பதுதான் உண்மை. அதை இவங்க வெளிப்படையா சொல்ல மாட்டாங்க. அது திமுகவும் எதிர்பார்த்த ஒரு விஷயமா தான் இருக்கும். அது என்ன அவங்களுக்கு அதிர்ச்சியா இருக்கும்னா, ஐயுஎம்எல் போன்ற கட்சிகள்லாம் பல தசாப்தங்களாக அவங்க கூட இருந்தவங்க. ஆக்சுவலா அது அவங்கெல்லாம் இந்த பதவி ஒரு வாய்ப்பு கிடைச்சோன்னு அங்கே போனதுன்றது நிச்சயமா இவங்களுக்கெல்லாம் வருத்தம் தரக்கூடிய ஒரு விஷயமா இருக்கிறதுக்கான திமுகவுக்கு வருத்தம் தரக்கூடிய ஒரு விஷயமா இருக்கும். ஆனால் அரசியலில் இந்த எமோஷன்ஸ்லாம் இடம் கிடையாது. இந்த மாதிரியான ஒரு பேர் ஃபேக்டர் இருக்குல்ல, இந்த மாதிரியான கசப்பான உண்மைகள்
அதை வந்து நீங்க ஏற்றுக்கொண்டே ஆக வேண்டும். ஏற்றுக்கொண்டு நீங்க அடுத்த கட்டத்துக்கு நீங்க தயாராகணும், அவ்வளவுதான். இது வந்து இப்படி போயிடுச்சு அப்படி போயிடுச்சு இப்படி முதுகுல குத்திட்டாருன்னு சொல்றதெல்லாம் ஒன்றும் அர்த்தம் கிடையாது. ஆக்சுவலா பார்த்திருப்போம், அனைத்து கட்சிகளையும் கூட்டணிக்குள்ள கொண்டு வரணும் அப்படிங்கறதுக்காக முன்னாள் முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் நிறைய விஷயங்கள் எல்லாம் முன்னெடுத்திருந்ததை பார்த்திருந்தோம். தற்போது அந்த கட்டமைப்புகள் எல்லாமே இப்படி மாறும்போது திமுகவிற்கு அது பாதகமாக அமைவதற்கான வாய்ப்புகள் இருக்கா எதிர்காலத்துல? பாதகமா சாதகமா வரதா இருந்தது. இவங்க பாதகமா வரதை கூட சாதகமா மாத்தலாம், அட்வர்சரிஸ் அட்வான்டேஜா மாத்தணும்னு ஆங்கிலத்தில் சொல்லுவாங்க. அந்த மாதிரி பாதகமா வரதை கூட சாதகமா மாத்தலாம். இவங்க போனதெல்லாம் ஒரு வகையில் நல்லது. திமுக வந்து இப்ப தனித்தே வந்து அது தனித்தே பலம் பெறுவதற்கான முயற்சிகள் நம்ம இறங்கலாம்னு சொல்லிட்டு அந்த ஒரு ஆக்கப்பூர்வமான பாயிண்ட் ஆஃப் வியூல அவங்க ஒர்க் பண்ணலாம்ல. நம்ம கட்சி 22% 27% தான் நம்ம ஓட்டு வாங்குறோம். நம்ம இன்னும் ஒரு 6-7% ஓட்டை இன்க்ரீஸ் பண்ணணும். அதுக்கு நம்ம தனித்தே ஒர்க் பண்ணலாம். பஞ்சாயத்து தேர்தலில் தனித்தே போட்டி போடலாம். நமக்கு எவ்வளவு உண்மையான ஆதரவு இருக்குன்னு பார்க்கலாம் லோக்கல் பாடி எலெக்ஷன்ஸ்ல. இதுவுமே நமக்கு இந்த மாதிரியான ஒரு இடர்பாடுகள் கொள்ற இந்த பிரச்சனைகள் இதையே சாதகமா மாற்றத்துக்கு என்ன பண்ணணும்னு அப்படி யோசிக்கணுமே தவிர, ஐயோ இது வந்துடுச்சு நம்ம இதுல இருந்து மீண்டு வர முடியுமா அப்படின்லாம் இல்லை. இந்த சாதகத்தை எப்படி இந்த பாதகங்களை எப்படி சாதகங்களா மாற்றுறதுன்றதுதான் இப்ப திமுகவுடைய நோக்கமா இருக்கணும். ஸோ அந்த ஆங்கிள் அவங்களுக்கு இது ஒரு வாய்ப்பா தான் அவங்க எடுத்துக்கணுமே தவிர இதை வந்து ஒரு சோதனையை எடுத்துக்க வேண்டிய அவசியம் இல்லை. இணைப்பில் இணைந்து பல்வேறு கருத்துக்களை பகிர்ந்தமைக்கு நன்றி சார். Satyabama Institute of Science and Technology, Chennai and Sri Perumbudur.